Hi everyone. இன்று மிக பெரும் சோக சம்பவமாக முகமது ஆசாத் என்பவர் தென்னை மரத்திலிருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. கடற்தொழிலுக்கு செல்லும் முகமது ஆசாத் இன்று விடுமுறை தினம் என்பதனால் குடும்பத்திற்காக வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காக தென்னை மரத்திற்கு ஏறி தேங்காய் பறிக்க முயற்சி செய்த பொழுதே இந்த சோகமான சம்பவம் பதிவாகியிருந்தது. அம்பாறை மாவட்டம் நிந்தவூரிலே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்று இலங்கையில் விடுமுறை தினமாக காணப்படுவதனால் மீன்பிடி தொழிலுக்கு செல்பவர்களுக்கும் முழுமையாக விடுமுறையாகவே காணப்பட்டது. இந்த நிலையில் விடுமுறையையும் கழிக்காத நிலையில் தனது குடும்பத்திற்காக வருமானத்தை ஈட்டுவதற்காக தனது குடும்பத்திற்காக பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக கடற்தொழிலுக்கு செல்லாத தினத்திலும் தனது குடும்பத்திற்காக பணத்தை திரட்டுவதற்காக சென்ற முகமது ஆசாத் என்பவர் தென்னை மரத்திற்கு ஏறிய நிலையில் தென்னை மரத்திலிருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. விடுமுறை தினத்திலும் தான் விடுமுறை பெற்றுக்கொண்டால் தனது குடும்பத்திற்கான அன்றாட செலவினங்களை ஈடு செய்ய முடியாத நிலையிலே தனது குடும்பத்திற்காக தென்னை மரம் ஏறி தேங்காய் பறித்து கொடுத்து பணத்தினை பெறுவதற்காக முயற்சி செய்த பொழுதே இந்த சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது. அம்பாறை மாவட்டத்திலே நிந்தவூர் 8 பிரதேசத்தின் அல்மினா பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய முகமது ஆசாத் என்பவர் இன்று விடுமுறை என்பதனாலே இன்று தேங்காய் பறிப்பதற்காக சென்றிருந்தார். உயரமான தென்னை மரத்திற்கு ஏறி தேங்காய் பறிக்க முயற்சி செய்த பொழுது காய்ந்த ஓலை மட்டை ஒன்றில் கால் வலிக்கியதன் ஊடாகவே சிவரொன்றிலே விழுந்த நிலையிலே இந்த சோகமான சம்பவம் பதிவாகி இருந்தது. உயரமான அந்த தென்னை மரத்திலிருந்து விழுந்ததன் ஊடாக சம்பவ இடத்திலே முகமது ஆசாத் என்பவர் உயிரிழந்திருந்தார். இது அனைவருக்கும் மிக பெரும் எடுத்துக்காட்டாகவே அமைகின்றது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சில நொடிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும். சில உயிரிழப்புகள் பல குடும்பங்களிலே மிக பெரும் மாற்றங்களை மிக பெரும் வடுக்களை இட்டு செல்லும். எனவே எமது ஒவ்வொரு செயற்பாடுகளின் பொழுதும் வாழும் பொழுதும் நல்லவர்களாக வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும். அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களாக நல்ல மனிதர்களாக வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும். எந்த நிமிடத்திலும் மரணம் ஏற்படலாம், இன்றும் எனக்கு மரணம் ஏற்படலாம் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பொழுதே அடுத்தவர்களுக்கு எந்த விதமான அநியாயங்களும் செய்யாமல் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து விட்டு செல்வோம். நாம் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் எமது பிரிவு உலகிற்கு மிக பெரும் இடைவெளியாக அமைய வேண்டும். அவ்வாறு அமையும் பொழுதே நல்ல மனிதர்களாக சமூகத்திற்காக வாழ்ந்த மனிதர்களாக நாமும் அடையாளப்படுத்துவோம். அவ்வாறான நிலையில் யாருக்கும் எப்போதும் மரணங்கள் ஏற்படலாம். எனவே எமது ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தவருடன் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக அமைய வேண்டும். நல்ல மனிதர்களாக வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.